அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. ஒரு செய்தி சொல்லிட்டு போத்தம்மா வந்தேன். என்னம்மா சொல்லுங்க. இன்னும் 2 நாள்ல ஆஷரா நோன்பு வருது இல்லையா? ஆமா. நீங்க இந்த நோன்பு வைப்பீங்க தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இன்ஷால்லா வப்பமா. அல்ஹம்துலில்லா. சங்கையாக்கப்பட்ட மாதங்கள்ல முஹர்ரம் மாதமும் ஒண்ணு. இந்த மாசத்தோட மாண்பு அளப்பெரியது, அதிசயமிக்குது. இந்த மாசத்தை கொண்டுதான் இஸ்லாமிய புது வருஷம் கணக்கெடுக்கப்படுது. இந்த மாசத்துல 9வது நாள் தாஷுரா தினம் அப்படின்னும் 10வது நாள் ஆஷுரா தினம்னு அரபியில சொல்றாங்க. ஆசுரா நாள்ல நோன்பு வைக்கிறதும் இந்த மாசத்துல 9வது நாள்ல நோன்பு நோக்கிறதும் சுண்ணத்தாக்கப்பட்டு இருக்குது. இது அதிக நன்மைகளை ஈட்டித்தரும் அமலாகும். இந்த நோன்பு வைக்கிறவங்களுக்கு போன வருஷத்தோட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுமா. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நோம்ப நாங்க தவற விடுவோமா? மாஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வந்தப்போ யூதர்கள் ஆசரா நாள்ல நோன்பு வச்சத பார்த்தாங்க. இது என்ன நாள்னு கேட்டாங்க. இது மாபெரும் நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த நாள்ல தான் அல்லாஹ் காப்பாத்துனா. பிறவனோட கூட்டத்தார கடல்ல மூழ்கடித்தான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துற விதத்துல இந்த நோன்பை வச்சாங்கன்னு யூதர்கள் சொன்னாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நான் அவங்கள விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லிட்டு அந்த நாள்ல அவங்களும் நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டு இருக்காங்க. உண்மைதான். அப்போ மக்கள் அது யூதர்களும் நசராணிகளும் கண்ணியப்படுத்துற நாளாச்சேன்னு கேட்க, அதுக்கு நபி அவங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா அடுத்த வருஷம் நாம முஹர்ரம் 9ஆம் நாள்ல நோன்பு வைப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்களாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம பிள்ளைங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க.